ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரலை வாயிலாக இந்த ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தேவனின் ஆராதனை ஆசீர்வதிக்கவும் உடைய பிரசன்னத்தினாலுமே நிறைத்து வழிநடத்தும்படியாய் நீங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நேசகுமாரனும் இரட்சகருமான இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உடைய பாதப்படியிலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 5வது மாதத்தில் இந்த 3வது நாளிலும் உங்களுடைய தாவை சமூகத்திலே நாங்கள் ஒருங்கிணைத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரலை வாயிலாக ஆராதனையை பங்கு பெறுகிற சிறியோர் பெரியோர் வாலிபர் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும். உம்மை துதிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும்படி நீர் உதவி செய்யும். இந்த ஆராதனையும் பாடல்களும் ஆண்டவரே ஜெபங்களும் துதி ஸ்தோத்திரங்களும் உடைய வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்துக்கும் பிரதியாயிருக்க வேண்டும் என்று இரட்சகருமை பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை ஆராதனையிலே இந்த நேரிலே வாயிலாய் பங்கு பெறுகிற தெய்வ பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆங்காங்க இருந்து இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் கடந்து வருவதாக. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே என்கிற பாடலை எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர்
யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை
இந்த காலையை ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. யாவரும் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக ரெண்டு மோடி ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன ஆண்டோட முகத்தை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய முகத்தை நம்மை பிரகாசிக்கப்படட்டும். இந்த ஆராதனையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த 5வது மாதத்தை காணும்படி கிருபை தந்திருக்கிற ஆண்டவர் இந்த நாட்களிலே தேசத்தில் காணப்படுகிற நம்முடைய பட்டணத்தில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை இந்த கொடிய வைரஸையும் அது நீக்கி போடவும் தேவன் அற்புதமான ஒரு விடுதலையை தேசத்துக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்யும்படி, தேவாதி தேவன் நமக்கு இரக்கம் செய்யும்படி நம்ம எல்லாரும் முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. அல்லேலூயா. ஒருமித்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் கைவிடாதிருக்கிற ஆண்டவர் இனி நம்மை ஒரு நாள் கைவிடாமல் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி அருமையான பாஸ்டர் ஜெபிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, கடந்து போன நாட்களெல்லாம் சபையாய் எங்களை கன்னிமணியை போல பாதுகாத்து இந்த நாளில் உடைய பாதப்படியில் அமர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாய் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேளை எங்களை தாழ்த்தி பெருமையாய் உடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிற கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மட்டுமாய் உடைய கிருபையினால இரக்கத்தினால எங்களை முடிசூட்டி வந்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை ஒருவரை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொன்ன போல பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தாவே உடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை தரிசிக்கிற நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய், எங்கள் மத்தியிலே உலாவுற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. 2-3 பேர் நாமத்து நிமித்தம் எங்கே ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, மாறாதவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆராதிக்கும் போது நீர் எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே. ஆராதிக்கும் போது எங்களுக்கு கர்த்தாவே சுகத்தை தருகிற தேவன். உம்மை ஆராதிக்கும் போது நீர் எங்களுக்கு பலத்தை தருகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் ஒவ்வொருவர் மேல் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழு பொறுப்பை உடைய கருத்திலே போட்டு ஜெபிக்கிறாங்க தாவே. தடைகள் எல்லாம் நீக்கி போடு ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமா செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா சங்கீதத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோங்க தாமே. நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். சத்தம் ஒவ்வொரு காதுகளை தோனிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சத்தம் கர்த்தாவே ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே விடுதலை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளா எங்கள் ஒவ்வொருவரும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய சத்தத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறாதே. எங்கள் ஜீவிதத்திலே செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை உடைய கரத்திலே ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்திலே நீங்க விடுதலை சான உபத்திரம் என்று சொன்ன போல ஆண்டவரே தேசத்தில் காணப்படுகிற கர்த்தாவே எல்லா உபத்திரங்களை நீர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாய் தாழ்த்துமை வருகை நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தோம். துதிகன மகிமையாமக்கு ஒருவருக்கே செலுத்துற இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். நாம் யாவரும் சங்கீத பகுதி வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். இந்த நேரத்தில் ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 34 நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தரை மழை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்க
நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்க்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்தவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. 2 வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரர் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவர் நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல இந்த சங்கீத பகுதிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படி நாம் ஆங்காங்கு வீடுகளில் தனித்திருந்தாலும் இந்த நேரில வாயிலாய் இந்த ஆராதனை பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளை நினைத்தவர்களால் 5வது மாதத்தின் இந்த 3வது நாள் காலையிலே தேவனை சபையாய் ஆராதிக்க, ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளும் இருந்த தேவனை துதிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளை நாம் நினைத்தவர்களாய் ஆண்டவருக்கு ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லி உள்ளம் திறந்து நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆண்டவர் நல்லவர், அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை பெரியதாயிருக்கிறது. அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்தை தத்தளிப்பு எழுந்து கொண்டிருக்கிறது, தேசம் திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எல்லா கலக்கத்திற்கு நம்மை விலக்கி பாதுகாத்து நடத்தும்படியாக உள்ளம் திறந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தர் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுது துதி என் வாயில் இருக்கும். ஆண்டவர் நோக்கி பார்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. இக்காலத்தில் ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலோ எந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்றியோடு கூட
வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். நம்முடைய எல்லா பாதையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் வாழ்வில் எனக்கு நீர்தான், தாழ்வில் எனக்கு நீர்தான், ஆண்டவர் பாதையிலும் நீர்தான் அப்பா. ஆண்டவரின் பாதையில நீர்தான் எனக்கு போதுமானவர். எத்தனை பேர் இந்த காலையில் ஆண்டவருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரின் நீர் எனக்கு போதும் ராஜா. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் எனக்கு போதுமானவர் அப்பா. ஆண்டவர் எந்த வாதை வந்தாலும் ஆண்டவர் நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி உள்ளம் திறந்த ஆண்டவரை நன்றியோடு கூட நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே அன்னைக்கு மோசே ஆண்டவரத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வாதை நிறுத்தப்பட்டது ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வாதை நிறுத்தப்படணும் ராஜா. தேசத்தை விட்டு இந்த வாதை ஆண்டவர் அகற்றப்பட வேண்டும். இதனால் தத்தளிக்கிற ஆண்டவரே தேசம் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் எப்படியும் தத்தளிப்பை விட்டு மாற்றப்பட வேண்டும் ராஜா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. இதுவரை நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்திருக்கிற ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, பலம் தந்தீரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி ஆமென் சொல்லுமா, ஆமென். அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு. அன்பு கொண்டே நன்றி ஐயா, அன்பு கொண்டே நன்றி ஐயா, அரவணைத்து நன்றி ஐயா, அரவணைத்து நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, அப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. உற்சாகமான
நாம் இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி நன்றியோடு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, ஓ thank you Lord, ஹalleluya. நல்லவராக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர பலி செலுத்தி நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஹalleluya. அவனுடைய பிள்ளையை மனம் தளர்ந்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அவனை நிச்சயமாய் பலப்படுத்துவார். சோதனை நேரங்கள், வேதனை மிகுந்த காலங்கள் கைவிட்டு விடுவாரோ என்று எண்ணாதே. அவனோடு கொடுத்து உன்னை நடத்துகிற தேவன். பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற எல்லா இடத்திலும் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருப்பார். சேர்ந்து சொல்லுவோமா, என் கூட இருங்க ஏசப்பா, இந்த பிரச்சனை நடுவில் என் கூட இருங்க ஏசப்பா, இந்த ஆண்டவரே பயங்கரமான சூழல் என்னோடு கூட இருங்க ஏசப்பா. சேர்ந்து நம்மிடத்திலே சொல்லுவோமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோம் எல்லாரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மறுபடியும் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆனா நம்மோடு கூட இருப்பார். பயப்படாதீங்க. அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்துக்கு முடிய பிறந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருப்பார். 5வது மாதத்தின் 3வது நாள் காலை ஆராதனையிலே தேவ சமூகத்திலே ஆராதிக்கிற தேவ பிள்ளையே அவனோடு கூட இருப்பார். அப்படி கோலமுடைய தடியுடைய தேற்று ஹalleluya, அவனோடு கூட இருக்கிறவரா இருக்கிறபடினால உள்ளத்தினால இந்த கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றியோடு கூட, ஓ thank you Lord, நன்றி சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. ஓ ரதரன மனபல திரபல பௌஷந்தர பல பௌதன ஓ விபல பல பல பஸ்ஸே. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை தேற்றி நடத்துவார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல தேற்றுகிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தேற்றி நடத்துவார். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார்.
நாமத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே பலப்படுத்தி, ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி, தேவ நல்ல தீர்காயுசு நல்ல சுகத்தினத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனபாரத்தினால், மனக்கவலைகளினால், இழப்பினால் வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுத்து நடத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரே ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் எங்களை தேற்றி பேசுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஔஷதமாய் இருக்கட்டும் ராஜா. ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரலை ஆண்டவர் ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் ஆண்டவரை கண்ணோக்கி பாரும். இருதயங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஔஷதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 103 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 103வது சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாதம் தந்த வார்த்தை, உன் தகப்பனாக யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். தகப்பனாக யாக்கோபின் சுதந்திரம் என்பதை குறித்து நான் ஏற்கனவே உங்களோடு கூட சொல்லி இருந்தேன். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று ரோமருக்கு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்போமா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. போதும் பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் பிள்ளைகள் என்று சொல்லி எப்படி நமக்கு தெரியும்? பைபிள் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்திலே அவருடைய வார்த்தை விதமாய் சொல்லி இருக்கிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேரும் நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாம் சுதந்திரராய் இருக்கிறோம். யாக்கோபின் சுதந்திரம், தகப்பனாக யாக்கோபின் சுதந்திரத்தினால் போஷிப்பேன் என்று சொன்னாரே, அந்த சுதந்திரம் என்ன என்பதை குறித்து நான் சில காரியத்தை உங்களுக்கு இந்த காலையிலே சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் வாசித்த முதல் காரியத்திலே நாம் அங்கே வாசித்தோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது போலவா? இறங்குகிறது போல. அப்ப முதல் காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இறங்கும் தகப்பன். தகப்பனுடைய சுதந்திரம் என்ன தெரியுமா? இரக்கம் செய்வது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இறங்கும் தகப்பன் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஒரு தேவன், இரக்கமுள்ள தகப்பன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல, அவர் இறங்குகிற தேவன். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி. பாருங்கள், தேவன் நமக்கு இரக்கம் செய்யும் பொழுதுதான் எல்லாம் நமக்கு ஆகும் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் இறங்கும் தகப்பன். தேவனுடைய பிள்ளையே,
ஆண்டவர் இறங்கின ஒரு மனிதன் தான், தகப்பன் இறங்கின ஒரு பிள்ளை தான் இளைய குமாரன். நமக்கு நன்றாய் தெரியும், நம்ம அடிக்கடி படித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து போட்டான். துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணினான். கடைசியில் அவன் வெறுமையா இருந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய அந்த அன்பை நோக்கி பார்க்கிறான், இரக்கத்தை எண்ணி பார்க்கிறான். என் தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நம்முடைய தகப்பன் அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நிறைவுள்ளவர். அவர் பூர்த்தியான நன்மைகளை வைத்திருக்கிறார். அவரிடத்திலே ஒன்றுக்கும் குறைவு கிடையாது. ஆகவேதான் அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நாமோ பசியினால் சாகிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் பிள்ளையா இருந்தால் தகப்பனிடத்தில் பூர்த்தி இருக்கிறது என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆகவே அவன் துன்மார்க்கமை வாழ்ந்து வெறுமையா இருந்த நேரத்திலே யோசித்து பார்க்கிறார், நான் என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று சொல்லி தகப்பனிடத்தில் வருகிறான். பாருங்கள், வரும் பொழுது தகப்பனுடைய அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் வாசிக்க கேட்போமா? 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். போது பாருங்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் தகப்பன் தூரத்தில் வரும் பொழுதே அவனை கண்டு மனது உருகி அவன் என்ன செய்கிறானா, அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பன் பாருங்கள், கவனித்து பாருங்கள். இங்கே வாசிக்கிறோம், அருமையான தகப்பனுடைய ஆசையெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான், எல்லாவற்றையும் அழித்து விட்டான், வெறுங்கையாய் வருகிறான். தகப்பன் என்ன செய்திருக்கணும், என் மூஞ்சில முழிக்காத ஓடுன்னு அனுப்பியிருக்கணும். ஆனா தகப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இறங்குகிறவர். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அருமையான தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறது போல, இறங்குகிறது போல. அங்கே இருந்து வருகிறான், பண்டி குடிசையிலிருந்து வருகிறான், நாற்றத்தோடு வருகிறான், அருமையான குறையோடு வருகிறான், இல்லாதவனாய் வருகிறான். ஆனால் தகப்பன் பாருங்கள், இறங்குகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகப்பன் எப்படி இறங்கினா தெரியுமா? தூரத்தில் வரும் பொழுதே தகப்பன் அவனை கண்டு, நல்ல கவனம் பாருங்க, அவனுடைய கண்கள் இரக்கம் செய்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களிலே இரக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் கண்டும் காணாதவர்கள் போல போய்விடுவார்கள். நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், அவங்களுக்கு கண் இல்லை என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனால் தகப்பன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவர் கண்டு கண்களினால் இரக்கம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், கண்ட உடனே சும்மா இருக்கல, வரட்டுமே, அவன் தான் அங்கிருந்து வாரனை வரட்டுமே என்று சொல்லி இருக்கவில்லை, ஓடுகிறான். பாருங்கள், கால்களில் இறக்கம். அவருடைய காலுக்கும் ஒரு இறக்கம் இருக்குது. அவர் ஓடுறான், தகப்பன் ஓடுறான், காலை வச்சு நடந்து ஓடுறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்தும் பார்க்காதவர் போல் இருக்கிறவர் அல்ல உங்கள் பரம தகப்பன். அவர் ஓடி வருகிறார், கால்களிலே ஒரு இறக்கம் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஓடி வந்தவன் பாருங்கள் எங்க இருந்து வருகிறான் தெரியுமா? பந்தி குடிசையிலிருந்து வருகிறான். அவனுடைய கழுத்தை கட்டி, அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லை, நாற்றம் இருந்தாலும் பரவாயில்லை, ஸ்தோத்திரம், கழுத்தை கட்டினான். அதுதான் தகப்பனுடைய இரக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் தகப்பனுடைய கைகளுக்கு இரக்கம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவருடைய கண்களுக்கு மட்டும் இரக்கம் உண்டு என்று எண்ணி விடாதே. அவருடைய ஸ்தோத்திரம், கால்களுக்கு மட்டும் இரக்கம் உண்டு என்று எண்ணி விடாதே. அவருடைய கைகளுக்கும் இரக்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அணைத்துக் கொள்ளுகிற கைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடித்தாலும் அவரே என்ன செய்கிறாராம்? அணைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காயப்படுத்தினாலும் அவரே காயம் கட்டுகிறார். அணைத்துக் கொள்ளுகிற கரங்கள், அந்த கரங்கள் இரக்கத்தின் கரங்கள். பாருங்கள், இன்னும் பார்த்தால் அந்த தகப்பன் அந்த மகனை முத்தம் செய்தாராம். கவனித்து பாருங்கள், கண்களில மட்டுமா இரக்கம்? ஸ்தோத்திரம். அந்த கால்களில மட்டுமா இரக்கம்? அப்படியே கைகளில் மட்டுமா இருக்கும்? அப்படியே வாய்க்கு இறக்கும். முத்தம் செய்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு காலையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முதலாவது இறங்கும் தகப்பன். ஆண்டவருடைய பிள்ளையே,
அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. ஏனென்றால் அவர் தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாரா? இறங்குகிறார். உன்னை போஷிப்பதற்கு அவருடைய இரக்கம் போதுமானதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முதல் காரியம் தகப்பனுடைய சுதந்திரம் இரக்கம் என்று சொல்லுகிற சுதந்திரம். இரண்டாவது தகப்பனுடைய சுதந்திரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். போதும். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரன். பாருங்கள், தகப்பனுடைய இரண்டாவது சுதந்திரம் நேசிக்கிற சுதந்திரம். நேசிக்கும் தகப்பன். முதலாவது சொன்னேன், இறங்கும் தகப்பன். இரண்டாவது நேசிக்கும் தகப்பன். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த தகப்பன் என்ன செய்கிறவரா? நேசிக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேசத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவேன் என்றால், தாவீதை குறித்து தான் சொல்ல முடியும். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமினாலே அவன் பட்ட பாடுகள் ஏராளம் பாடுகள். ஆனாலும் இந்த தாவீது அப்சலோம் என்ன செய்தான் தெரியுமா? நேசித்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அப்சலோமை குறித்து தாவீது தன்னுடைய அந்த 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பு என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, எந்த அளவுக்கு அப்சலோமை தாவீது நேசித்தான் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்சலோமை நேசித்த தாவீது, அப்சலோமுக்காக ஸ்தோத்திரம் அருமையானே, அவன் கண்ணீர் வடிக்கிறான். அப்சலோமுக்காக அவன் புலம்புகிறான். பாருங்கள், ஒரு நேரம் அப்சலோம் ஸ்தோத்திரம் இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவனாய் இருந்தால் என்று சொல்லி அறிந்து கொள்வோம் என்று சொன்னான். தன்னுடைய தமையனையே கொலை செய்தவன் அப்சலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், அவன் தன் தகப்பனாகிய தாவீதை வெறுத்தவனாக இருந்தான். பைபிள் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், தாவீதுடைய கண்ணீருக்கு காரணமாய் இருந்தவன் அப்சலோம். அவன் கண்ணீர் வடிப்பதற்கு காரணமாய் இருந்தவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது ஸ்தோத்திரம் தாவீதை வெறுத்தவனாய் இருந்தான் அப்சலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டை விட்டு ஓடி போனவனாக இருந்தான் அப்சலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமா? தாவீதை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், தாவீது வெறும் காலோடு ஓடுனதற்கு காரணம் யார் தெரியுமா? இந்த அப்சலோம். தன் வீட்டை விட்டு வெறும் காலோடு ஓடினானே, அதற்கு காரணம் இந்த அப்சலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெறும் காலோடு ஓட விரட்டி விட்டவன் இந்த அப்சலோம். தன் தகப்பனை அந்த அளவுக்கு சஞ்சலப்படுத்தினவன் இந்த தாவீது. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த தாவீது தன் பிள்ளையை நேசிக்கிறான் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். தாவீதை அழிப்பதற்கு கொல்லுவதற்கு வந்தவன் தான் அப்சலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதுடைய நற்பெயரை கெடுத்தவன் தான் அப்சலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் அவன் தன்னுடைய ஸ்தோத்திரம் அருமையானே வீரர்களை பார்த்து கேட்கிறான், அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா? பிள்ளையாண்டான என் நிமித்தம் ஸ்தோத்திரம் கவனமாய் நடத்துங்கள். என் நிமித்தம் பிள்ளையாண்டானை நீங்கள் கடிந்து கொண்டு விடாதீர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அருமையானவர்களே மெதுவாய் நடத்துங்கள் என்று சொல்கிறார். என் நிமித்தம் பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள் என்று சொல்கிறார். கொலை செய்ய துணிந்தவன், தாவீதை அழ வைத்தவன், தாவீதை வெறுங்காலோடு ஓட வைத்தவன், அந்த பிள்ளையும் நேசிக்கிற சுபாவம் இந்த தகப்பனுக்கு இருக்கிறதே, அதுதான் தேவனுடைய சுபாவம். இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ நேரம் நம்முடைய தேவனை நாம் துன்பப்படுத்தி இருப்போம், துக்கப்படுத்தி இருப்போம், அவரை கண்ணீர் விட வைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இயேசு நம்ம நேசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்மை அருமையான தேவனுடைய பிள்ளையே அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறாரு. இந்த தேவன் நேசிக்கிற தகப்பன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அருமையானவர்களே, அவன் சொல்லுகிறார் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் நிமித்தம் பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார்.
நற்செய்தி கொண்டு வருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எதிர்பார்த்திருக்கிற நற்செய்தி தாவீதுக்கு வரவில்லை. துர்ச்செய்தி வருகிறது. அந்த துர்ச்செய்தி வந்தவுடனே அவன் அழுகிறான். என்ன சொல்லி அழுகிறான் தெரியுமா? என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுகிறான். தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு தகப்பனுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்திருந்தாலும் இந்த தகப்பன் நேசிக்கிற தகப்பன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவிதமாகத்தான் எருசலேமை பார்த்து ஒரு சமயம் கண்ணீர் விடுகிறார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமாய் எத்தனையோ முறை நான் உங்களை சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி அழுகிறார். எருசலேமை பார்த்து அழுகிறாரே. ஆண்டவருடைய பிள்ளையே, தகப்பனுடைய அந்த அன்பு நேசம் எவ்வளவு பெரிது கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காலையில ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமே, எருசலேமே என்று சொல்லி கண் கலங்க அழுத அந்த நேசருடைய அந்த நேசத்தை சற்று எண்ணி பாருங்கள். எத்தனை முறை நம்முடைய சுபாவத்தினால், நம்முடைய குணத்தினால் நம்முடைய தகப்பனாகிய தேவனை நாம் அழ வைத்திருப்போம், நம்முடைய இரட்சகரை அழ வைத்திருப்போம். ஆனாலும் இந்த இயேசு நம்மை நேசிக்கிறாரே. ஸ்தோத்திரம். தகப்பன் நம்முடைய சுபாவம், நேசம், அன்பு, தன்னிகரற்ற ஒரு அன்புதான் தகப்பனுடைய நேசம் என்பதை நாம் கர்த்தருடைய வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆசிரியர்களை விட தகப்பன் உயர்ந்தவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். உங்களுக்கு தகப்பன்மார் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோமே. வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய தகப்பன் ஊழியக்காரர் என்பதை மறந்து விடாதீர்கள். அநேக உபாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன் சபையின் மேய்ப்பன், அவன் தான் தகப்பனாக இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு தகப்பன் நேசிக்கிற தகப்பன். பாருங்கள் எவ்வளவு ஸ்தோத்திரம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற. கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையே நேசிக்கும் தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்திலே இந்த தகப்பன் ஆலோசனை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடுமையான கொள்ளை நோயின் காலத்திலே தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆலோசனை கூறும் தகப்பன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். இதை செய்யாதே, இதை செய் என்று சொல்லுகிறது யார் தெரியுமா? தகப்பன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் கொடுத்து இந்த இடத்துக்கு போகாதே என்று எச்சரிக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரனும் சில நேரத்திலே தகப்பனை போல இருந்து இங்கே போகாதே, இதை செய்யாதே என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிகளை எச்சரிக்கிறார்கள். ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள், அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஆகவே தான் சொல்லுகிறார்கள், நீ இதை செய்து விடாதே, நீ இந்த தவறை செய்து விடாதே, நீ இந்த பாவத்தை செய்து விடாதே என்று சொல்லி எச்சரிக்கிறார்கள். பாருங்கள், ஒரு சமயம் இயேசுவும் அப்படித்தான் ஒரு மனிதனை எச்சரிக்கிறார். வியாதியில இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டுடைய ஆலயத்துல வருகிறார். ஆலயத்துல தேவன் அவனை காண்கிறார், இயேசு அவனை காண்கிறார். கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு இனி என்ன செய்யாதே, பாவம் செய்ய. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்கள், நீ சுகமாக்கப்பட்டு விட்டார்,
நீ நன்றாக்கப்பட்டு விட்டாய், நீ இப்போ தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறாய், ஆராதிக்க வந்திருக்கிறாய். அவனை பார்த்த அந்த இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இனி அதிக கேடு உனக்கு வராதபடி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. அப்படியானால் எச்சரித்து சொல்லுகிறார், பாவம் செய்யாதே, போகாதே, இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். அவனுடைய பிள்ளையை ஆலோசனை கூறும் தகப்பன். தகப்பனுடைய 3 சுபாவங்களை, ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 1 இறங்கும் தகப்பன், 2வது நேசிக்கும் தகப்பன், 3வது ஆலோசனை தரும் தகப்பன். அன்றைய பிள்ளையே, இந்த காலையிலே இந்த தகப்பனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றவர்களாய் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின இரக்கத்தை, தகப்பனே நீர் எனக்கு பாராட்டின இரக்கத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். என் மேல் வைத்திருக்கிற நேசத்தை எண்ணி பார்க்கிறேன். நீர் எனக்கு தருகிற ஆலோசனை எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவரே இதை செய்யாதே என்று சொல்லுகிற ஆலோசனை, இன்னைக்கு அரசாங்கம் சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுகிறது. அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கொடிய அந்த கொரோனா வைரஸ் இருந்து தப்ப வேண்டும், இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையே சில ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னால் வாதி உன் கூடாரத்தை அணுகாது, உன் வீட்டை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழலாம், அது உன்னை அணுகாமல் இருக்கும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஆண்டவர் இறங்கும் தகப்பன், இறங்கும் தகப்பன், நேசிக்கும் தகப்பன், ஆலோசனை கொடுக்கிற தகப்பன். அவருடைய பிள்ளையே, தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உள்ளம் திறந்த நன்றி நிறுத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் தந்த நல்ல ஆராதனைக்காய் ஆண்டவர் நோக்கி நன்றி சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பரலோக பிதாவே, நேசகுமாரனும் இலட்சகரமான இயேசுவின் ஏற்பட்ட நாமத்தில் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆராதனை நிறைவேறி தந்து, ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை தந்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்கும் தகப்பனாய், நேசிக்கும் தகப்பனாய், நல்ல ஆலோசனைகளை தருகிற தகப்பனாய் இருக்கிறீரே. அந்த சுதந்திரங்களை பெற்று அனுபவிக்க எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியங்களை கர்த்தர் கொடும். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, ஆண்டவரே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை திறந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உண்ணாகாரம், உடுக்க வஸ்திரம் கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து நீர் ஆண்டவரே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல உடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தகப்பனே, சில குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரே இழப்புகளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இழப்பு நிமித்தம் ஆடுகிற குடும்பங்களுக்கு நல்ல ஆறுதலும் சமாதானத்தையும் கொடும். யார் யார் ஆண்டவர் இழப்பினால் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை ஆறுதலை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய ஆறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி தேற்றும்படியா நடத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதி துவக்கத்தில் மட்டும் உடைய பிரசனங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம், கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேரலை வாயில் ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்.
இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நிறையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் கிறிஸ்து இயேசுவின் வருகை விரைந்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். தெய்வ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஸ்தோத்திரம்.